இன்றைக்கு சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல டைரக்டர்ஸ் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மனு நடிக்கலை? சார், நான் என்னோட ஜேர்னி வந்து எனக்கு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோளாக வச்சுருந்தேன். அதாவது நான் சொன்னேன்ல சார், மெல்பர்னில் இருந்து எனக்கு சினிமாவில் யாராவது ஒருத்தங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்க மாட்டாங்களான்னு இருந்தபோது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்த போது என் ஒய்ஃப் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு, உனக்கு யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும் அப்படின்னு எழுது, அப்புறம் மைண்டில் வச்சுட்டு அவங்கள ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் மோட்டிவேட்டர் அதுக்கு. ஆமாம் சார், அவங்க தான் என்னோட வழிகாட்டி. அருமை அருமை. ஸோ அந்த பேப்பரில் நான் வந்து 5 பேர் எழுதலான்னு சொல்லிட்டு எழுதினேன். ஃபர்ஸ்ட் நேம் வாஸ் கௌதம் மேனன், செகண்ட் நேம் வாஸ் கௌதம் மேனன், தேர்ட் நேம் வாஸ் கௌதம் மேனன், அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வாஸ் கௌதம் மேனன். ஸோ அதுக்கு அர்த்தம் நான் வந்து கௌதம் மேனன் மேலே அப்சஸ்டாக இருக்கேன்றது இல்லை. சம்வேர் அவர் பண்ண படங்கள் காக்க வாரணமாயிரம்லாம் என்னை பாதிச்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணோம், கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு டைரக்ஷனுக்காக மட்டும்தான், அதாவது என் ஒய்ஃப் மெல்பர்னில் விட்டுட்டு நான் இங்கே இருந்தேன். ஒரு 8 வருஷம் பல படங்களில் வேறு கெப்பாசிட்டியில் வேலை பண்ணேன். அவங்க அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்களா? ஆமாம். ஓஹோ. ஸோ இல்லைன்னா எப்படி சார் சினிமாவில் காசு இருக்காதுல்ல சார். ஸோ சப்போர்ட் பண்ணது அவங்க தான். ஸோ அதெல்லாம் ஃபேமிலியை விட்டு இருக்கணும், பெருசாக சோஷியல் சர்க்கிள் எதுவும் கிடையாது. அந்த அந்த லோன்லினஸ் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுறது ஏன்னா டைரக்டராக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். அது மட்டுமே தான் சார் பண்ண போகிறேன். ஹீரோவாகலாம் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்குன்னு சில படங்கள் நான் பண்ணணும்னு மைண்டில் வச்சுருக்கேன். அந்த படங்கள்லாம் பண்ணிட்டா போகிறோம் சார். என்னென்ன படங்கள் சார்? இப்போது ஒரு சில ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் நான். இப்போ நான் சொன்ன மாதிரி அஜித் சாரோட ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி விக்ரம் சாரோட ஒர்க் பண்ணணும், சூர்யா சாரோட ஒர்க் பண்ணணும். அந்த அளவு நல்ல ரேப் போட்டாங்க. ஆமாம், துருவ நட்சத்திரம் ஒர்க் பண்ணும்போது நல்ல ரேப்போ, ஸ்வீட் ஹார்ட். அகெயின் அவருக்கு அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்ன்றது ஒன்று இருக்குது சார். அதாவது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார். ஓகே. அண்ட் கண்டினியூட்டி விஷயங்கள், கூட நடிக்கிறவங்களோட கண்டினியூட்டியிலேருந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணுவார். அவ்வளோ ஷார்ப்பான மனுஷன். அண்ட் கன்சியூமேட் ப்ரொஃபஷனல். அதுவும் டவுட்டே. ஓகே. ஒரு இப்படி வரணும் அப்படின்னா அப்படி வந்து நிற்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் கண்ணு முன்னாடி நிற்கும்போது எப்படி சார் நம்ம போய் நடிக்கணும்னு தோணும்?